ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாரகாதிபதி அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா பார்த்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம பாவ தொடர்புகள், கிரக தொடர்புகள், ராகு கேதுக்கள் பற்றி, அதுக்கப்புறம் மாரகத்தை பற்றி கணிக்கிற முறைகள் பற்றி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர வழியாக மாரகாதிபதி என்ன செய்வார் அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இந்த பதிவுகளெல்லாம் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவுக்கு முன்னால் மாரகாதிபதி பற்றின எல்லா பதிவுகளும் வரும், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் அதே மாரகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது இளம் வயது மரணங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அப்புறம் சிலர் கர்மாக்கள் பற்றி கேட்டிருந்தாங்க. அந்த விஷயங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் நான் இந்த சில விஷயங்களை எடுத்திருக்கேன். அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இளம் வயது மரணங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் மாரகாதிபதி என்ன செய்கிறாரு, பாவங்கள் கிரகங்கள் என்ன செய்யும், அதை விட ரொம்ப முக்கியமாக கருமா என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இளவயது மரணம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஜாதகருக்கு விவரமே தெரியாத வயசில் ஒரு ஜாதகர் பிறந்தா ஒரு 8-10 வயது வரைக்கும் அப்பா அம்மாவை சார்ந்து தான் அந்த ஜாதகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த நேரத்தில் ஜாதகருக்கு என்ன தசாபுத்திகள், விதி தசாபுத்திகள் எல்லாமே அப்பா அம்மாவுக்கு தான் அந்த பலன்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க சுயமாக சிந்தித்து சுயமாக ஜாதகர்களே செயல்படுற வரைக்கும் அந்த ஜாதகருக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே அவங்க சார்ந்து இருக்கிற அந்த தாய் தந்தையருக்கு தான் நடக்கும். ஓகேங்களா? அதனால தான் குழந்தை பிறந்து சில நாட்களில் அவங்க நல்லபடியாக ரொம்ப வசதியாகிறாங்க, அவங்க நினச்ச மாதிரி வேலை அமையுது, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சிறப்பாக அமைஞ்சு நிறைய பணம் வருது அப்படின்னா இந்த குழந்தை பிறந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அந்த குழந்தைக்கு ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை கிடைக்கணும். அதாவது குழந்தை பிறந்த நேரத்திலேயே அதனுடைய லக்னம் வல்ல லக்னமாக இருந்திருக்கும், அல்லது அப்போ நடக்கிற தசாபுத்திகள் வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பணம் கொடுக்குற கிரகங்கள் அங்கே செயல்பட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க தசாபுத்திகளில். அப்போது அவங்க தாய்க்கும் தந்தைக்கும் ஏதோ ஒரு வழியில் நிறைய பணம் வரணும். ஏன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த குழந்தைய யார் நல்லா வச்சுருப்பாங்க? அவங்க அப்பா அம்மா தான் நல்லா வச்சுருக்கணும் இல்லைங்களா? அவங்க அப்பா அம்மா தான் ஒரு காஸ்ட்லியான விளையாட்டு பொருட்களெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ஒரு நல்ல ரிச்சான ஒரு காரில் அந்த குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, நல்ல ஒரு பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி குழந்தைக்கு போட்டு விடுவாங்க. ஷூலேருந்து சாக்ஸ்லேருந்து எல்லாமே அந்த குழந்தை அது ஒரு லக்ஸுரியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி அந்த குழந்தை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த அப்பா அம்மாவுக்கு பணம் வந்தால் தானே அவங்க அந்த மாதிரி செய்ய முடியும். அப்போது குழந்தையுடைய அந்த வல்லத்தன்மை அப்பா அம்மா மூலியமாக தான் அதுக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு நடக்கும், அப்பா அம்மாவும் அதை அனுபவிப்பாங்க. அந்த குழந்தையோட நேரத்தில் கிடைக்கக்கூடிய வசதிகளை அந்த பேரண்ட்ஸும் அனுபவிச்சுக்குவாங்க, அந்த குழந்தையும் அதை அனுபவிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் இதை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பிறந்த நேரம் அவங்க ரொம்ப நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே குழந்தைக்கு ஒரு 12 வயசு 15 வயசு ஆகும்போது பெரிய தசையில் பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. குழந்தை ஒரு சுக்கிர தசையிலையோ, ஒரு புதன் தசை, குரு தசை, சனி தசை, அந்த மாதிரி வருடங்கள் நிறையா இருக்கிற தசா காலங்களில் பிறந்து அந்த கிரகங்கள் வல்லத்தன்மையோடு இருக்கும்போது குழந்தை ஒரு 12 வயசு கிராஸ் பண்ணுறப்போ குழந்தைக்கு நிறைய லக்ஸுரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுயமாகவே சில முடிவுகள் எடுத்துரும். அது கேட்டு வாங்கிக்கும். எனக்கு இந்த ஸ்கூலில் எனக்கு படிக்க பிடிக்கல, நான் ஊட்டியில் போய் படிக்கிறேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஷூ தான் எனக்கு வேணும், அந்த ஸ்போர்ட்ஸில் நான் சேர்றேன் அப்படின்னு அந்த குழந்தையே நிறைய தனக்காக செலவு பண்ணிக்க ஆரம்பிக்கிறப்போ குழந்தைக்கு நிறைய செலவு பண்ணுறதுனால பேரண்ட்ஸால் அந்த பழையபடி லக்ஸுரியாக இருக்க முடியாமல் இவங்க கொஞ்சம் லக்ஸுரி குறைஞ்சிரும். ஆனால் குழந்தைக்கு தேவையான எல்லாமே செய்கிறப்போ குழந்தைக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய சுய
ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இது வரைக்கும் அந்த அப்பா அம்மா அனுபவிச்சுக்கிட்டு வந்த அந்த லக்ஸுரி விஷயங்கள் குறைஞ்சி போயிடும். ஏன்னா குழந்தையால் தான் அவங்களுக்கு அது கிடச்சிது. இப்போ குழந்தைய சுயமாக அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு குறைஞ்சி அந்த குழந்தைக்கு அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அந்த நேரத்தில் பெற்றோருக்கும் வல்லதசை நடக்குது அப்படின்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஆனால் நார்மலாக அந்த பெற்றோருக்கு வல்லதசை நடக்கலை, ஆனால் குழந்தைக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 13 வயசுக்கு மேலே ஆயிடுது அப்படின்னா சுயமாக அது முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா அதுக்கப்புறம் ஜாதகம் குழந்தைக்கு மட்டும் வேலை செய்யும். அந்த ஜாதகத்தால் பெற்றோர்களுக்கு பலன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வரைக்கும், அதாவது ஒரு குழந்தைக்கு சுய ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர்களுக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஜாதகரை விட்டுருங்க. விஷயங்கள் நடந்த ஜாதகங்களை விட்டுறலாம். இன்னொரு ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை இந்த பெற்றோருக்கு புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, புத்திர சோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெற்றோர் அவங்க அந்த புத்திர சோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு விதி இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து தாய் தந்தையரை சார்ந்து இருக்கிற நேரத்திலேயே அந்த குழந்தை அவங்கள விட்டு பிரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ், போயிடும். அந்த குழந்தைக்கு மாரகம் நடந்துடும். அந்த மாதிரி ஆகும்போது அந்த பேரண்ட்ஸ் தாங்க முடியாத ஒரு வேதனையும் வலி சங்கடம் அதை அனுபவிப்பாங்க இல்லைங்களா? பயங்கர துயரத்தில் இருப்பாங்க. அந்த வலி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த குழந்தை பூமியில் பிறந்து இவங்களுக்கு அந்த கருமாவை கொடுத்துட்டு அவங்க அனுபவிக்க வேண்டிய அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தை போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பெற்றோர் துயரப்படணும் அப்படிங்கிற வேதனைப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த நிகழ்வு நடக்கும். ஓகேங்களா? இப்படியும் சில ஜாதகங்கள் இருக்கும். ஆனால் ஜாதகத்தில் புத்திர சோகம் இருக்கிற மாதிரி காட்டாது அந்த பெற்றோருக்கு. ஏன்னா அவங்களுக்கு முதலே ஒரு குழந்தை இருக்கலாம், இல்லை அடுத்ததாக இன்னொரு குழந்தை வரலாம். அந்த குழந்தைகளுடைய ஆயுளெல்லாம் நீடிச்சு இருக்கும். முதல்ல இருக்கிற குழந்தைக்கும் ஆயுள் நீடிச்சிருக்கும். ஆனால் இவங்க அந்த சோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குழந்தை அந்த உலகத்தில் பிறந்து அந்த குழந்தையோடைய லக்னம் கெட்டு அந்த ஒரு 5 வயசுக்குள்ளேயோ 7 வயசுக்குள்ளேயோ ஒரு 10-12 வயசுக்குள்ளே அந்த குழந்தை இறந்து போயிடும். ஆனால் அந்த குழந்தை இவங்களை எல்லா வகையிலையும் கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம், அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டிருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனைப்பா, நீ இது கொஞ்ச நாள் போரு, நான் வாங்கித்தரேன்னு சொன்னால் அது அப்படி சரிப்பா, நான் உங்களால் எப்போ முடியுமோ வாங்கி கொடுங்கன்னு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒத்து போய் அவங்க அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் சொல்லி அழுவாங்க. அதாவது இப்படி ஒரு பையன் எனக்கு போயிட்டானே, நான் என்ன சொன்னாலும் கேட்பானே, எனக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி அந்த வருத்தத்தை அவங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பெற்றோருடைய கருமா. அவங்க அந்த ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க ரொம்ப மனசுட்டு போவாங்க இல்லைங்களா? அந்த வருத்தத்தை அவங்க அனுபவிக்கும் போது அவங்களுடைய நிறைய கருமாக்கள் கழிஞ்சு போயிடும். இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடவுள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவார். குழந்தை ஒரு கருவியாக இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்படுறதுக்கு ஒரு கருவியாக கடவுள் உபயோகப்படுத்திக்குவார். அதனால் அந்த உயிர் அப்படிங்கிறது இவங்களோட கருமாவை கழிக்கிறதுக்காகவே இந்த உலகத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இதுவும் ஒரு இளவயது மரணம். ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி மரணங்களுக்கு அந்த பெற்றோர் ஜாதகத்தில் எந்த இதுவும் இருக்காது. ஆனால் அந்த பிறந்த குழந்தையோட ஜாதகத்தில் அந்த குழந்தைக்கு ஆயுள் கம்மி அப்படிங்கிறத நமக்கு சில வழிகளில் காட்டும். அதாவது லக்னம் மோசமாக இருக்கும், பாரம்பரிய முறையில் மாரகாதிபதி தசை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மாரகத்தை செய்யக்கூடிய ஏதோ ஒரு கிரகமே தசையாண்டுகள்லேயே தான் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்துருக்கும். அது மாதிரி ஒரு 2 கிரகமோ 3 கிரகமோ அந்த குழந்தைக்கு கெட்டிருந்து அந்த கிரகங்கள் தசையும் அதே புத்தியும் அதே அந்தரமும் அதே அல்லது அந்தரத்தில் ஒரு சூட்சமமாக அந்த கெட்ட கிரகம் வர்ற அந்த நேரத்தில் அந்த குழந்தைய கடவுள் எடுத்துகிட்டு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அந்த ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் காட்டும். ஓகேங்களா? அப்போ அந்த தசாபுத்திகள் அந்த கிரகங்கள் காட்டும். அது குழந்தையோட ஜாதகம் தான் கெட்டு அந்த குழந்தை பிறந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பெற்றோரை சார்ந்திருந்த
சிறு வயது ஒரு குழந்தையோட மரணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்துட்டோம். அடுத்த பதிவில் நம்ம பெற்றோருடைய சார்பு நிலையை தாண்டினதுக்கப்புறம் வாழ்கிற ஒரு சில குழந்தைகள் இறந்து போவாங்க இல்லைங்களா, அது ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைய பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.